வரலாற்றில் சில போர்கள் வெறும் நிலங்களை மட்டும் கைப்பற்றல, அவை மனிதர்களின் விதியவே மாற்றிருக்கு. அந்த நாள் சேர நாட்டின் எல்லையில் உதித்த அந்த சூரியன் மாலை நேரத்துக்குள்ள ஒரு பேரரசின் பெருமையும் ஒரு மன்னனின் வாழ்க்கையும் தலையில மாற்ற போகுதுன்றதை யாருமே அறிஞ்சிருக்கல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். இது யானை கட்சி மாந்தரஞ்சேரலுடைய வாழ்க்கை வரலாறுல அத்தியாயம் 3, சிறைபிடிக்கப்பட்ட சிங்கம். எங்கேயும் போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேர நாட்டோட படைகள், யானைகள், வில் வீரர்கள், வேல் வீரர்கள் அமைதியாக அணிவகுத்து நின்னாங்க. அந்த காலத்தில் சேர நாட்டின் பலம் அவர்களுடைய செல்வம் மட்டும் இல்லை, அவர்களுடைய யானைப்பட, மலைப்போரில் பெற்ற அனுபவம், வீரர்களின் ஒற்றுமை இதுதான். அவர்களின் உண்மையான ஆயுதம். ஒவ்வொரு வீரனும் இன்று உயிருடன் திரும்புவோமா என்று யோசிக்கல. இன்று நம் மண்ணுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய நாள் என்று தான் நினச்சி போராட்டத்துக்கே வருவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். மாந்தரஞ்சேரல் போர் யானையின் மீது அமர்ந்து தொலைவில் சோழப்படையை அமைதியாக பார்க்குறாரு. அனைவருடைய பார்வையும் ஒரே மனிதன் நோக்குச்சு. அது மாந்தரஞ்சேரல் இரும்புல தான். அவன் முகத்தில் பயம் இல்லை, பதட்டம் இல்லை, அமைதியாக மட்டும் இருந்தான். ஏன்னா ஒரு மன்னன், ஒரு உண்மையான மன்னன் போரில் வெல்வதற்கு முன்பு தன்னோட பயத்தை வென்றிருக்க வேண்டும். அதை மாந்தரஞ்சேரல் பல ஆண்டுகளுக்கு முன்பே செஞ்சிருந்தான். எதிரே சோழப்பட புலிக்கொடி காற்றுல பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட கம்பீரமான புலி முகம் பல சேர வீரர்களை அச்சுறுத்திட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை எதிர நின்னது சாதாரண படம் இல்லை மாந்தரஞ்சேரலுக்கு. தமிழகத்தின் சக்தி வாய்ந்த பேரரசில் ஒன்றான சோழப்படம். அவர்களுக்கும் இந்த போரில் தோல்வி என்பது ஒரு நிலத்தை இழப்பது மட்டும் இல்லை, அவர்களின் பெருமையும் இழப்பது. அதனால் அவங்களும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. போர் முரசு ஒலிக்குது, பறவைகள் வானில் பறக்குது. அடுத்த கணம் முழு பள்ளத்தாக்கும் ஒரே சத்தத்தில் அதிர்ந்துச்சு. போர் முரசு ஒலிக்க ஆரம்பித்ததும் அந்த சத்தம் மனிதர்களை மட்டும் இல்லை, மலையையே எழுப்பியது. காற்றில் பறந்த பறவைகள் திடீரென வானத்தை நோக்கி பறந்துச்சு. இயற்கைக்கே இன்று ரத்தம் சிந்த போகிறது என்பது புரிந்துவிட்டது போல. மாந்தரஞ்சேரல் வாளை உயர்த்துறாரு. மாந்தரஞ்சேரல் மெதுவாக தன்னுடைய வாளை உயர்த்தினார். ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் அந்த ஒரு செயல் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு ஒரே கட்டளையாக மாறுச்சு. சேர வீரர்கள் ஒரே குரலில் வெற்றி முழக்கம் எழுப்பினாங்க. அந்த முழக்கம் மலைகளின் பல முறை எதிரொலிச்சு திரும்பவும் அவங்களுக்கே வந்த மாதிரி இருந்தது. யானைப்படை முன்னேறிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நொடி பூமி அதிர்ந்துக்கிட்டே சேரப்படையின் யானைப்படைகள் மெதுவாக முன்னேற ஆரம்பிக்குது. அவை அடுத்த ஒவ்வொரு அடியும் மண்ணை மட்டுமல்ல, எதிரிகளின் மனசையும் நடுங்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம். யானைகளின் பின்னால் வேல் வீரர்கள், அவங்களுக்கு பின்னால் வில் வீரர்கள் ஒரே அலை போல சோழப்படையை நோக்கி நகர்ந்தாங்க. முதலாவது தாக்குதல் சேரர்களிடமிருந்தே வந்துச்சு. ஆயிரக்கணக்கான அம்புகள் ஒரே நேரத்தில் வானத்தை நோக்கி பறந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஆயிரக்கணக்கான அம்புகள் வானத்தை நோக்கி பறக்கும்போது அது சூரியனையும் வானத்தையும் ஒரு கடம் கூரை போட்ட மாதிரி ஆயிரும்ல. அடுத்த கடம் அந்த அம்புகள் சோழப்படையின் மீது மலை போல விழுந்துச்சு. பல வீரர்கள் நிலத்தில் சரிஞ்சாங்க. முன்னணியில் குழப்பம் உருவாச்சு. அந்த தருணத்தில் மாந்தரஞ்சேரல் அரண்மனையில் அமர்ந்த மன்னனில் தன்னுடைய வீரர்கள் முன்பாக வாளை ஏந்தி ஓடிய முதல் வீரனும் அவன் தான். அவன் முன்னேறிய வேகம் சேர வீரர்களின் நம்பிக்கை இன்னும் பல மடங்கு உயர்த்துச்சு. சோழ வீரர்களும் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்தாங்க. இந்த மனுஷன் கட்டளை கொடுப்பவன் மட்டும் இல்லை, போர்க்களத்தையே வெற்றியாக பறிக்க வந்தவன். ஆனால் போர்க்களத்தின் மறுபக்கத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. சோழ தளபதிகள் பதற்றப்படலை, மாறாக அவர்கள் ஏதோ காத்திருந்தாங்க. சேரர்கள் முன்னேற வேண்டும், இன்னும் கொஞ்சம், இன்னும் பக்கத்தில் வரட்டும். அதற்கு பிறகு அவர்களுடைய உண்மையான திட்டம் தொடங்க ஆரம்பிச்சது. அப்படி என்ன திட்டம்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன திட்டம்னா, சேரப்படை தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கப்போ தொலைவில் சோழப்படை பின்வாங்குவது போல தெரிஞ்சு. போர்க்களத்தில் வெற்றி தோல்வி இரண்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு தவறான முடிவு போதும். அந்த தவற்றை மாந்தரஞ்சேரல் செய்யலை. ஆனால் அவருடைய சில தளபதிகள் சோழர்களின் பின்வாங்கலை உண்மையான பயனை நம்பிட்டாங்க. அவர்கள் வெற்றி நம்மை நோக்கி ஓடி வருதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் தோல்வியை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. மாந்தரஞ்சேரலின் கண்கள் மட்டும் எதையோ தேடிக்கிட்டு இருந்துச்சு. எதிரி இவ்வளோ எளிதாக பின்வாங்க மாட்டான் என்ற அனுபவம் அவனுக்கு இருந்தது. அவன் சுற்றிலும் பார்த்தான். மலைச்சரிவுகள் அமைதியாக இருந்துச்சு. அந்த அமைதி தான் அவனுக்கு அதிக பயத்தை கொடுத்துச்சு. அடுத்த கணமே மலைகள் உயிர் பெற்றது போல இருந்தது. இதுவரை வெறுமையாக தெரிஞ்ச பாறைகளின் பின்னால் இருந்து நூற்றுக்கணக்கான சோழ வீரர்கள் ஒரே நேரத்தில் வெளியே வந்தாங்க. முன்னால் பின்வாங்கிய படை மீண்டும் திரும்பியது. பின்னால் மறைஞ்சிருந்த படை வழியை மூடிச்சு. ஒரு கணத்தில் சேரர்கள் 4 பக்கமும் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டாங்க. வெற்றிக்காக முழங்கிய குரல்கள் இப்போது உதவி கேட்கும் குரல்களாக மாறிச்சு. யானைகள் திரும்ப முடியல, குதிரைகள் அச்சத்தில் துள்ளுச்சு. போர் வீரர்கள் தங்களுடைய தளபதிகளை தேடினாங்க. ஒரே சில நிமிடங்களில் ஒழுங்காக இருந்த சேரப்படை சிதற ஆரம்பிச்சது. ஆனால் மாந்தரஞ்சேரல் பின்வாங்கலை. மாந்தரஞ்சேரல் மட்டும் வாளை உருவி முன்னேறினார். அவர் பின்வாங்கவே இல்லை. அவன் தன்னுடைய போர் அணையிலேருந்து கீழே இறங்கினான். வாளை உருவினான். தன்னை சுற்றி இந்த சில வீரர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், சேரம். அந்த ஒரு வார்த்தை சோர்ந்து போன வீரர்களின் ரத்தத்தையே மீண்டும் கொதிக்க வச்சுது.
கடுமையான வாள் சண்டை நடந்தது. அதற்கு பிறகு அங்கே நடந்தது போரில் ஒரு புயல். மாந்தரஞ்சேரலின் வாள் மின்னலை போல சுரண்டுச்சு. அவன் முன்ன வந்த ஒவ்வொரு சோழ வீரனும் தரையில் விழுந்தான். அவன் கவசம் காயங்களால் நிரம்புச்சு. ஆனால் அவனுடைய கண்களில் இன்னும் தோல்வி தெரியல. அந்த நேரத்தில் சோழத்தில் பற்றி ஒரு வித்தியாசமான கட்டளை கொடுத்தான். அவனை உயிரோடு பிடிங்க. ஏனென்றால் ஒரு மன்னனை போரில் கொள்வதை விட அவனை சிறைப்பிடிப்பது, தங்களுடைய தலைநகருக்கு அழைத்து செல்வது மிகப்பெரிய அரசியல் வெற்றி. அது சோழர்கள் நன்றாக அறிஞ்சிருந்தான். இப்போது அவன் தனியாக இருந்தான். அவனுடைய வீரர்கள் ஒவ்வொருவராக வீழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் மட்டும் இன்னும் பின்னோக்கி ஒரு கடி கூட நடத்தி வைக்கல. ஒரு மன்னன் தன்னோட உயிரை காப்பாற்ற போராடவில்லை, தன்னுடைய நாட்டின் மரியாதை காப்பாற்ற போராடினான். இறுதியாக பல காயங்கள் உடலின் சக்தியை மெல்ல பறிச்சிச்சு. வாளை இறுக்கமாக பிடித்திருந்த கை சற்று தளர்ந்தது. அடுத்த நொடி அந்த வாள் மண்ணில் விழுந்த சத்தம் சேர நாட்டின் இதயமே உடைந்தது போல ஒழிச்சுது. சோழ வீரர்கள் அவர்களுடைய கைகளை கட்டினாங்க. ஆனால் அவருடைய மனசை கட்ட முடியல. அவன் தலையை குனியவே இல்லை, கண்களை மூடவில்லை. எதிரே நின்ற சோழ மன்னனின் படையை நிமிர்ந்து பார்த்தான். அந்த பார்வை ஒரு தோல்வி அடைந்த மன்னனின் பார்வை இல்லை, ஒரு நாள் நான் திரும்பி வருவேன் என்ற அமைதியாக சத்தியம் செய்த ஒரு மன்னனின் பார்வை. அந்த மாலை சூரியன் மேற்கு தொடர்ச்சி மலையின் பின்னால் மறைஞ்சான். ஆனால் அதோடு சேர நாட்டின் நம்பிக்கை மறையல. ஏன்னா சிறைக்குள் சென்றது ஒரு தோற்று போன மன்னன் இல்லை, தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்து வரலாற்றை பறிக்க போகும் ஒரு சிங்கம், சிறைப்படிக்கப்பட்ட சிங்கத்தோட கதை. அடுத்த எபிசோடில் அவர் எப்படி மீண்டு வந்து சோழர்களை சிறைப்பிடிச்சார், எப்படி சோழ சிறையிலேருந்து தப்பிச்சார், தன்னோட சேர நாட்டை எப்படி மீட்டாருன்றது தான் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல் வரலாறு மறந்த மன்னர்கள் சீரீஸ். நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. நன்றி.